பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் யார் என்பது தொடர்பான வழக்கில் டெல்லி நீதிமன்றம் அளித்த தீர்ப்பை இருதரப்பும் தங்களுக்கு சாதகமானது என தம்பட்டம் அடித்துக் கொள்ளும் நிலையில் நீதிமன்றம் கூறியது என்ன, ராமதாஸ் தரப்பு சொல்வதும் அன்புமணி தரப்பு மறுப்பதும் என்ன என்பதை விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. பாளையத்தம்மன் பட குழந்தையை போலத்தான் பாட்டாளி மக்கள் கட்சியும் யாருக்கு சொந்தம் என ராமதாஸ் அன்புமணிக்கு இடையே பந்தாடப்பட்டு வருகிறது என்று சொன்னால் அது மிகையாகாது. பெற்ற குழந்தை தனக்கே சொந்தம் என்பது போல ராமதாஸ் ஒரு பக்கமும், இடையில் உண்டியலில் விழுந்தது எனக்குத்தான் சொந்தம் என அன்புமணி மறுபக்கமும் மல்லுக்கட்டி நிற்பது கன்னித்தீவு தொடர் போல முடிவே இல்லாமல் சென்று கொண்டிருக்கிறது. பாமகவில் இளைஞரணி தலைவர் நியமனத்தில் வெடித்த மோதல் 1000 ஜன்னல் வீடு குடும்பத்தையே இரண்டாக பிளந்துவிட்ட நிலையில் இப்போது நீதிமன்ற படியேறி இருதரப்பும் சட்ட ரீதியாக மோத தயாராகிவிட்டனர். 1000 தான் இருந்தாலும் தந்தைக்கும் மகனுக்கும் பிரச்சனை தானே, நேராக பார்த்து பேசிவிட்டால் சரியாகிவிடும் என பாமகவினரும் எவ்வளவோ தங்களால் முடிந்தவரை முட்டு கொடுத்து பேசினாலும் கடைசியில் பேசியவர்களும் முட்டிக்கொண்டு நடுரோட்டில் புரண்டதுதான் மிச்சம். இரு தரப்புக்கும் இடையே யார் யாரோ பஞ்சாயத்து பேசி சமாதானம் செய்ய முயன்றும் அனைத்து முயற்சிகளுமே வீணாகத்தான் போனது. இவ்வளவு ஏன், சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி ஒருவரே 2 பேரையும் அழைத்து நேரில் சமாதானம் பேச முயன்றதெல்லாம் தனி கதை. இந்நிலையில்தான் சும்மா இருந்த சங்கை ஊதிக்கெடுத்தது போல தேர்தல் ஆணையம் அனுப்பிய ஒற்றை நோட்டீஸ் இருதரப்பையும் சீண்டி விட்டு நீதிமன்றம் செல்ல வைத்துள்ளது. பாமகவுக்கு அன்புமணியே தலைவர் என்பதை போல குறிப்பிடும் அந்த ஒற்றை நோட்டீஸை எதிர்த்து ராமதாஸ் தரப்பு டெல்லி நீதிமன்றத்தின் கதவுகளை தட்டியது. அங்கேயும் இருதரப்பு வாதமும் காதை துளைத்து விட்டன. இறுதியில் பாமக அங்கீகரிக்கப்பட்ட கட்சி இல்லை என்பதால் உட்கட்சி மோதலில் தேர்தல் ஆணையம் தலையிட முடியாது என்றும் சிவில் நீதிமன்றமே இதில் தீர்வு காண முடியும் என்றும் டெல்லி நீதிமன்றம் தீர்ப்பளித்தது. இதை வைத்துக்கொண்டு ராமதாசும் தனது தரப்புக்கே வெற்றி கிடைத்துள்ளதாக அறிக்கை வெளியிட்டு இறுதியில் தர்மத்தின் வாழ்வுதனை என்ற டயலாக்கையும் மறக்காமல் குறிப்பிட்டிருந்தார். அன்புமணிதான் பாமக தலைவர் என தாக்கல் செய்யப்பட்ட ஆவணங்களை நீதிமன்றம் ரத்து செய்ததாக கூறி ஜி.கே. மணி கொண்டாடி தீர்த்தார். தீர்ப்புல என்ன சொல்லியிருக்குன்னு சொன்னாங்க, மருத்துவர் ஐயா அவர்கள் வழங்கப்பட்ட மருத்துவர் ஐயா அவர்கள் தொடர்ந்த வழக்கில் மருத்துவர் ஐயா அவர்களுக்கு வெற்றி. என்ன வெற்றின்னா, மருத்துவர் அன்புமணி போலியான ஆவணத்தை ஏற்றுக்கொண்டு கட்சியினுடைய தலைவர் என்று அறிவித்தது செல்லாது. கட்சியினுடைய அங்கீகாரம் இல்லாத பாட்டாளி மக்கள் கட்சி ஏற்கனவே அங்கீகாரம் உள்ள கட்சியாக இருந்தது, இடையில் அங்கீகாரம் இழக்கப்பட்டது. அங்கீகாரம் இல்லாத கட்சிக்கு மருத்துவர் அன்புமணி தலைவர் என்று தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டது செல்லாது. அவர் அன்புமணி கட்சியினுடைய தலைவர் இல்லை என்றும் நீதிமன்றம் திட்டவட்டமாக ஒரு நல்ல தீர்ப்பை வழங்கியிருக்கிறது. இந்நிலையில்தான் அன்புமணியின் ஆதரவாளரும் பாமக வழக்கறிஞருமான பாலு சென்னையில் பாமக தலைமை அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது ஜி.கே. மணி தீர்ப்பின் ஒரு பகுதியை மட்டும் காண்பித்து தங்களுக்கு சாதகமான தீர்ப்பு வந்துவிட்டதாக பொய் பரப்புரை செய்வதாகவும், நீதிமன்றம் எந்த இடத்திலும் அன்புமணியை தலைவர் என குறிப்பிட்ட தேர்தல் ஆணையத்தின் கடிதத்தை ரத்து செய்வதாக தெரிவிக்கவில்லை என்றும் அடித்து கூறினார். எங்களுக்கு தான் வெற்றி. இது ஒரு மனநிலை பாதிக்கப்பட்டவங்க எப்படி வேணாலும் பேசலாம், நம்ம பேச முடியாது. பார்க்கும்போது வினோதமாக இருக்குது, ஒரு கோமாளித்தனமாகவும் இருக்குது. நான் உங்களுக்கு தெளிவாக அன்போடு நான் இந்த நேரத்தில் சொல்கிறது, எங்களுடைய அதிகாரத்தை பறிப்பதாகவோ இதை மாற்றி அவர்களுக்கு கொடுப்பதாகவோ யாருக்கும் அதிகாரம் என்று சொல்வதாகவோ எதுவுமே இதில் இல்லை. முடிந்தால் ஜி.கே. மணி தரப்பு சிவில் நீதிமன்றத்தை நாடட்டும் என சவால் விடுத்த பாலு, மாம்பழம் சின்னத்தை பற்றி நீதிமன்றம் எதுவும் தெரிவிக்காததால் அன்புமணிக்கே மாம்பழ சின்னம் சொந்தம் என கூறினார். ராமதாஸின் முதுமையை பயன்படுத்திக் கொண்டு அவர் கையை கொண்டு அன்புமணியின் கண்ணை குத்தும் வேலையில் ஜி.கே. மணி ஈடுபடுவதாக குற்றம் சாட்டிய பாலு, ஜி.கே. மணி ஏன் டெல்லியில் முகாமிட்டுள்ளார் என்பதன் ரகசியத்தை எல்லாம் கூறிவிட்டால் ஐயாவுக்குத்தான் அவப்பெயர் ஏற்படும் என பகிரங்கமாக எச்சரிக்கை விடுத்தார். நியாயப்படுத்த வேண்டும், மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவருக்கு அதிகாரம் இல்லை என்று சொல்ல வேண்டும் என்றால் சிவில் கோர்ட்டுக்கு போய் உத்தரவு வாங்கிட்டு வாங்க. இப்போ கூட நான் சொல்கிறேன், சவாலாக சொல்கிறேன், எந்த இடத்திலும் எந்த நேரத்திலும் எந்த நீதிமன்றத்திலும் அவர்களால் வெற்றி பெறவே முடியாது. உங்களுக்கு தான் ஆர்டர் வந்துச்சு இல்லை,
ஏன் அந்த திரு ஒரு ஜி.கே. மணி டெல்லியிலே வந்திருக்காரு? ஜெயிச்சிட்டோன்னு சொன்ன பிறகு நீங்கள் போய் ஒரு புகார் நான் அதெல்லாம் சொன்னேன்னு வச்சிங்களேன், அது எங்கள் ஐயாவை நாங்கள் அவமதிக்கிறதா? பொதுக்குழு போராட்டம், குடும்ப போராட்டம், நடுத்தெரு போராட்டம், இறுதியில் சட்ட போராட்டம் வரை நடந்துவிட்ட போதிலும் பாமகவுக்கு யார் தலைவர் என்ற கேள்விக்கு மட்டும் விடை தெரிந்த பாடில்லை.